அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்பவே ஒரு சந்தோஷமான விலாக். என்ன அப்படின்னா, திருஷ்டி பூசணிக்காக மாடியில் வந்து பூசணி வந்து தொங்க விட்டுருந்தோம். அது கீழே விழுந்து உடஞ்சி அதுலேருந்து இந்த விதையெல்லாம் பரவி சூப்பரான ஒரு வெண்பூசணி கொடி வந்து முளைச்சிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பெரிய வெண்பூசணி கரெக்டாக நம்ம சித்திரைக்கனி அன்னைக்கு வந்து அறுவடைக்கு வந்து தயாராக இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷம். சரி, ஓகே, அதை வெட்டி கட் பண்ணி நாளைக்கு எப்படி சாம்பார் தான் வைப்போம், எல்லாருக்கும் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து இந்த ஆக்ரா பெத்தான்னு சொல்லி இந்த பூசணியில் ஒரு ஸ்வீட் செய்வாங்களே, ஸோ அதை செய்யலான்றதுக்காக கொஞ்சத்தை வந்து சுண்ணாம்பு தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் நைட்டே வந்து இப்போலாம் மண் சட்டியில் தான் வந்து தயிருக்கு வந்து உர ஊற்றி வைக்கிறது. அவ்வளோ கட்டியான தயிர் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சித்திரைக்கனிக்கானதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கியாச்சு. காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எடுத்து ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டாங்க. தயிர் எவ்வளோ கட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.